ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அரசாங்கத்திலேருந்து வர ரூ. 1000 பணமாக இருக்கட்டும், இல்லை சில பேருக்கு வர 1200 இல்லை 1000 1500 இந்த மாதிரியான உதவித்தொகையாக இருக்கட்டும், இது கரெக்டாக மாதம் மாதம் வந்துட்டுருக்கா? இல்லை என்னப்பா இது, பக்கத்து வீட்டு பங்கச்சத்துக்கெலாம் வந்துருச்சு, நமக்கு இன்னும் வரலையே அப்படின்னு காத்துட்ருக்கீங்களா? அப்படி காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியான செய்தியும் இருக்குது. அதே சமயம் ஒரு செம ஜாலியான குட் நியூஸும் இருக்குது. அது என்னன்னு இந்த வீடியோவில் அக்கு வேறு ஆணி வேறாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு முக்கியமான கார்டை பற்றி தான். அது வேறு எதுவும் இல்லை, நம்ம ஆதார் கார்டு. இதை பற்றி ஏற்கனவே 1000 வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ அப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அப்புறம் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற 2500 வராது, 3000 வராது, 4000 வராது. ஏன்னா இப்போ ஒரு அதிரடி திருப்பம் நடந்திருக்கு. கவர்மெண்ட்டு ஒரு முக்கியமான தேதியை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க, அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த தேதினா ஜூன் 14. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணலைன்னா என்ன ஆகும், ஏன் இந்த டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நடுவில் ஒரு மேஜிக் ட்ரிக் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு இப்போ வரும். இந்த 2500 4000 உதவித்தொகை இது யாருக்கெல்லாம் வருது? இது யாருக்கெல்லாம் வரும்? மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இல்லை வந்து 3000 வாங்கக்கூடிய முதியோர் பென்ஷன், இல்லை 4000 வாங்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்டைஃபண்ட், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். கவர்மெண்ட் இப்போ எல்லாத்தையும் எப்படி பண்ணுறாங்கன்னா டிபிடி மூலமாக, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம். இந்த டிபிடி மூலமாக நேரடியாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அனுப்பிடுறாங்க. நடுவில் எந்த புரோக்கரும் கிடையாது, கமிஷனும் கிடையாது. சூப்பர் தானே இது? இது சூப்பர் திட்டம் தான். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நமக்கு இருக்குது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கூட உங்கள் ஆதார் கார்டு லிங்க் ஆகி இருக்கணும், அதுவும் கரெக்டாக இருக்கணும். நம்ம ஊரில் பல பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இதுதான். ஆதார் கார்டில் இருக்கிற பேர் ஒரு மாதிரி இருக்கும், பேங்க் பாஸ்புக்கில் இருக்கிற பேர் வேறு மாதிரி இருக்கும், அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்கும். அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு காசு வரும்? இப்போ உதாரணத்துக்கு குப்புசாமி அப்படிங்கிறது குப்புஸ் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து உங்கள் பேர் வந்து ஆதாரில் இருக்க பேரும் பேங்க் புக்கில் இருக்க பேரும் மேட்ச் ஆகாது. ஸோ கவர்மெண்ட் கம்ப்யூட்டரில் மிஸ் மேட்ச் அப்படின்னு தான் காட்டும். அப்படி காட்டுச்சுன்னா என்ன ஆகும்? பணத்தை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க, உங்களுக்கு வராது. ஸோ உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் இருக்க நேமும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் கரெக்டாக இருக்கணும். சரி, யோசிச்சு பாருங்கள். கடை தெருவுக்கு போகிறீங்க நீங்கள், அண்ணா 1 கிலோ தக்காளி கொடுங்கன்னு கேட்டுட்டு காசு கொடுக்க போகும்போது அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னு மெசேஜ் வந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த அவமானம் நமக்கு தேவையா மக்களே? அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏன் இந்த டேட் எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன ஒரு பிக் மிஸ்ட்ரி இருக்குது, அதை உடச்சிடலாம். ஸோ இப்போது மெயினான விஷயம் இதுதான். இந்த ஆதார் கார்டு புதுப்பிக்கிறது, ஆதார் அப்டேட் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் டேட் வச்சுருந்தாங்க. அதாவது இந்த 2026 ஜூன் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே சேவை மையத்துலேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் முட்டி மோதி, தாலுக்கா ஆஃபீஸில், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் முகாம் மாதிரி வச்சுருந்தாங்க, பிடிஓ ஆஃபீஸில். ஸோ கூட்ட நெரிசலில் நின்றுட்டு இருந்தாங்க. காலையில் போயிட்டு ஈவினிங் தான் வருவாங்க, அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. டோக்கன் கிடைக்காம பல பேர் வந்து எத்தனை நாள் தான் போயிட்டு வரணுமோன்னு சொல்லி அழுதுட்டுலாம் போயிருக்காங்க. இதை பார்த்த அரசாங்கம், அட பாவமே, நம்ம மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் ஜூன் 14, 2027 வரைக்கும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ஜூன் 14, 2027 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் இலவசமாக உங்கள் ஆதார் கார்டை புதுப்பிச்சுக்கலாம். ₹1 கூட நீங்கள் ஃபீஸ் கட்ட வேணாம். அதாவது நம்ம வந்து ஆதார் கார்டு கண்டிப்பாக புதுப்பிச்சாகணும். ஒரு 10 வருஷம் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல புதுப்பிச்சாகணும் அப்படிங்கிறது அது கட்டாயம். இங்கே நம்ம ஒரு தப்பு பண்ணுவோம். அது என்னென்னா, அடப்போங்கப்பா, அதான் ஜூன் 14, 2027 வரைக்கும் இருக்கே அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நாள் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக நம்ம சோஃபாவில் படுத்து டிவியில் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் ஜூன் 13 2027 நைட்டு தான் ஆன்லைனில் போய் உட்காருவீங்க பாருங்கள். அப்போ என்ன ஆகும்? வெப்சைட்டு ஹேங் ஆகி நிற்கும். ஏன்னா நம்ம ஊரில் கடைசி நாளில் வண்டி ஓட்டுறது தானே நமக்கு பழக்கம். அதனால தான் சொல்கிறேன், இந்த
ஜூன் 14க்குள்ளே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும்னு இப்போவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். சரி, பேப்பரும் பேனாவும் எடுத்தாச்சா? இப்போ உங்கள் ஆதார் கார்டை புதுப்பிக்க என்ன வேணும்? முதல் விஷயம் ஐடென்டிட்டி ப்ரூஃப், அதாவது அடையாளச் சான்றுன்னு சொல்லுவோம். உங்கள் ஃபோட்டோ இருக்கிற ஒரு கார்டு, அது வந்து உங்கள் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், இல்லை உங்கள் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய பேன் கார்டாக கூட இருக்கலாம். ரெண்டாவது அட்ரஸ் ப்ரூஃப், முகவரி சான்றுன்னு சொல்லுவோம். நீங்கள் இப்போது எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த முகவரி சான்று. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்துக்கலாம், இல்லை எலக்ட்ரிசிட்டி பில், அப்படி இல்லைனா கேஸ் பில், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அட்ரஸ் ப்ரூஃபாக எடுத்துக்கலாம். சில பேர் கேட்பாங்க, தம்பி எங்கள் மாமியார் வீட்டு அட்ரஸ் போடலாமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் அங்கேயே நிரந்தரமாக குடி போயிட்டீங்கன்னா தாராளமாக போடுங்க. ஆனால் ரேஷன் கார்டில் உங்கள் பேர் அங்கே இருக்கணும். இப்போ இந்த 2 டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே மை ஆதார் வெப்சைட்டில் போய் அப்லோட் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு 100, 200 செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு மொபைலில் பண்ண தெரியலன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற காலேஜ் படிக்கிற பசங்கக்கிட்ட கொடுங்க. அவங்க 2 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒருவேளை அவங்களுக்கும் தெரியலப்பா, தெரில, என்ன பண்ணுறதுனா நேராக பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் சேவை மையம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே போங்க. அங்கே ஒரு ஃபீஸ் வந்து கட்ட சொல்லுவாங்க. ₹50 ₹100 கேட்பாங்க. கட்டணம் வாங்கிட்டு இதை பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமா? செய்யலைன்னா அப்படி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அங்கே எழும். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜூன் 14, 2027க்குள்ளே நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்னா உங்கள் ஆதார் கார்டு தற்காலிகமாக இன்ஆக்டிவ் ஆகிடும். அப்படி இன்ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் அனுப்பக்கூடிய எந்த உதவித்தொகையும் உங்களுக்கு வரவே வராது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். புதுசாக ரேஷன் கடையில் பொருள் வாங்கும்போது பயோமெட்ரிக் இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் கைரேகை வைப்பீங்க. ஸோ அந்த பயோமெட்ரிக் வைக்கிறதுல கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஏன் கவர்மெண்ட் இதை கட்டாயமாக்குறாங்கன்னா, உங்கள் ஆதார் கார்டு ஆரம்பித்து 10 வருஷம் ஆகிடுச்சு. இந்த 10 வருஷத்தில் நீங்கள் எத்தனையோ வீடு மாறி இருப்பீங்க, உங்கள் முகம் மாறி இருக்கும். சில பேர் வந்து தாடி வச்சுருப்பீங்க, குண்டாகி இருப்பீங்க, ஒல்லியாகி இருப்பீங்க. அதனால தான் உங்கள் விவரங்களை சரிபார்க்கிறதுக்கு இந்த அப்டேட்டை கேட்குறாங்க. ஸோ இதை அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஜூன் 14, 2027 மனசில் வச்சுக்கோங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்கள் குடும்ப வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்ல, அதில் பெரியவங்க இருப்பாங்க, மாமா, அத்தை, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த ₹3000 காசு, ₹2500 இதெல்லாம் வர்றது ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க ஆதார் கார்டில் பிரச்சனை இருந்தால் அவங்க பாவம்ல. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். அடுத்த ஒரு அதிரடியான தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.